எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைரவர் உபாசனையை பத்தி தான் நம்ம பார்ப்போம். இந்த பூஜை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பூஜை. நம்ம எப்படி ஒரு காளி பூஜை எடுக்கிறோம், அதே மாதிரி ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை தான் இந்த பைரவர் பூஜை அதே மாதிரி இந்த பூஜையை நம்ம ரெண்டு விதமா செய்யலாம். சைவத்திலையும் நம்ம செய்யலாம், அசைவத்திலையும் நம்ம செய்யலாம். இந்த பூஜை இந்த அதுக்கு மாதிரி இந்த பூஜை நீங்க பைரவர் உபாசனை நீங்க எடுக்கீங்க அப்படின்னா, எடுக்கும்போது கண்டிப்பா நீங்க விரதம் இருக்கிற மாதிரி இருக்கணும். விரதம் இருந்தாதான் இந்த பூஜை உங்களுக்கு நல்லபடியா, விரதம் இல்லாம கூட நீங்க பூஜை பண்ணலாம். விரதம் இருந்து ஒரு நேரத்து சாப்பாட்டுல நீங்க பூஜை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இது இந்த பைரவர் சித்து உங்களுக்கு ஆயிட்டு அப்படின்னா, எப்பேற்பட்ட பில்லி சூனியம், ஏவல், பூதங்கள், பிரம்ம ராட்சசர்கள் யாரா இருந்தாலும் நீங்க விரட்டலாம். ஒரு நொடியில நீங்க ஒரு விபூதியை வச்சு நீங்க விரட்டலாம். அந்த மாதிரி ஒரு உபாசனை இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இழந்திருப்போம். நம்ம அதாவது ஒரு கஷ்டத்தினால, எதிர்பாராத சூழ்நிலை, நம்ம நகையாகட்டும், பணம் ஆகட்டும், உறவாகட்டும், எல்லாத்தையும் நம்ம இழந்திருப்போம். எல்லாத்தையும் நமக்கு திருப்பி கொண்டு நமக்கு இந்த பைரவர் நம்ம கிட்ட சேர்ப்பாரு. அந்த மாதிரி இது பண்ணுவாரு. நமக்கு தேவையானது எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாரு அவரு. ஆனா பூஜை நம்ம கரெக்டா செஞ்சு ஆகணும். இதுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க முதல்ல சொன்ன மாதிரிதான் சைவமும் இருக்கு, அசைவமும் இருக்கு. நான் இதுல உங்களுக்கு நான் எந்திரமும் கொடுக்கேன், மந்திரமும் நான் கொடுக்குறேன். ஆனா எப்படின்னா, ஒரு குருவோட கையால முறைப்படி வாங்கினா நல்லது. இப்போ அது ஏன்னா இதுல முக்கியமா சில மைகள் அந்த இது வைக்கணும், அதனால சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு இப்ப என்கிட்ட புக்கு வாங்குறவங்க எல்லாத்துக்கும் நான் மை சர்வதேவதா அவசியமே நீங்க ஃப்ரீயாவே நான் கொடுத்துருக்கேன். அப்படிப்பட்டவங்க நீங்க இந்த எந்திரத்தை வரைஞ்சு அந்த மையை நீங்க பயன்படுத்தி நீங்க பூஜையை ஆரம்பிச்சிடலாம். இப்ப எப்படின்னா, இந்த எந்திரத்தை நான் கொடுத்துருக்க எந்திரத்தை 6க்கு 6 செப்பு தகடு இல்லைன்னா காரிய சித்தி தகடுல நீங்க வரைஞ்சிட்டு பிராண பிரதிஷ்டை எல்லாம் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த சர்வதேவதா வசியமைய எந்திரம் ஃபுல்லா நான் வைக்கணும். அதை எப்படி வைக்கணும் சிஷியர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்க எல்லாம் வச்சுட்டு நீங்க எந்திரத்தை வச்சிடணும். வச்சுட்டு இதுக்கு நீங்க படையில் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க 2 முறையா பண்ணலாம். சைவமாவும் பண்ணலாம், அசைவமாவும் நீங்க பண்ணலாம். நீங்க சைவ முறைப்படி நீங்க பண்றீங்கன்னா, அவள் பொறிக்கடல, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பால், ஒரு கிளாஸ்ல பால், இது கண்டிப்பா வைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வச்சு நீங்க பூஜை பண்ற மாதிரி இருக்கும். இதே நீங்க அசைவப்படையில் போட்டு பூஜை பண்றீங்கன்னா, கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க நாளும் கடைசி நாளும் கண்டிப்பா கோழியா இருக்கணும். கோழி அறுத்து அதை நீங்க பூஜை பண்ற மாதிரி இருக்கும். டெய்லி கோழி அறுக்கணும் அவசியம் இல்லை. இந்த பூஜை ஆரம்பிக்கிற அன்னைக்கும் முடிக்கிற அன்னைக்கும் கண்டிப்பா நீங்க பலி, அதாவது கோழி பலி கொடுத்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சாராயம், அதாவது பிராந்தி கண்டிப்பா வைக்கணும். வச்சு நீங்க பண்ற மாதிரி இருக்கும். திருப்பி நீங்க இடப்பட்ட நாள், அந்த இடையில நாள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க சமையல், அதாவது கொஞ்சம் கறி எடுத்து சமைச்சுக்குள்ள நீங்க படையல் போட்டுடலாம். அந்த படையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு நீங்க மயானத்துல வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நாய்க்கு நீங்க வைக்கணும். அதே மாதிரி நீங்க அந்த பூஜை பண்ணும்போது பைரவருக்கு உகந்த இது பாத்தீங்கன்னா நாய் சொல்லுவாங்க. அந்த நாய்க்கு நீங்க சாப்பாடு அளிக்கிறதோ இல்ல ஏதோ நீங்க வாங்கி கொடுக்கறதோ அப்படி நிறைய நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவருடைய அனுக்கிரகம் சீக்கிரமா கிடைக்கும். அது திருப்பி இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டு அந்த நாயை நீங்க துன்புறுத்தவே கூடாது. எந்த நாயாரோ கல்ல கொண்டு எரியவோ ஏதோ பண்ணிடவே கூடாது. அவரோட சாபத்துக்கே நீங்க ஆளாவீங்க. அதனால நீங்க இந்த பூஜை பண்ணும்போது நாய்க்கு நீங்க உணவளிக்கிறது எதுனாலும் சரி, சாப்பாடு தான் பிஸ்கட் வாங்கி போடலாம், எதுனாலும் நீங்க செஞ்சாலும் சரி, அவருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு முழுசா இருக்கும். இதுல இப்போ இதுல பாத்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை நீங்க டெய்லி உட்கார்ந்து நைட்டு போலதான் அந்த பூஜை பண்ணணும். ஒரு நாளைக்கு 108 வீதம் வச்சு 48 நாள் நீங்க செய்யணும். அதே மாதிரி நீங்க பண்ணினீங்க அப்படின்னா இந்த பைரவர் சித்தி ஆயிடுவாரு. அவர் உங்களுக்கு இப்போ நீங்க நேரடி காட்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆரம்பத்துல கனவுல தான் காட்சி கொடுப்பாரு. கனவுல காட்சி கொடுத்து முடிச்சுட்டு தான் நமக்கு நேரடி காட்சி அவர் கொடுப்பாரு. இப்ப இதே பூஜை நீங்க மயானத்துல உட்காந்து செய்யலாம். இப்ப நீங்க அசைவ படையில் போட்டு மயானத்துல பூஜை பண்ணலாம். அப்படி பூஜை பண்ண கம்பல்சரி உங்களுக்கு நேரடி காட்சி கொடுப்பாரு அவரு. இதெல்லாம் இவங்களுக்கு அந்த நம்ம வீட்டுல பண்ணும் போது நமக்கு நேரடி காட்சி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அவருடைய அணுக்களும் உங்களுக்கு அவர் சித்தி ஆவார். சித்தி ஆயிட்டாருன்னு நீங்க எதனாலும் செய்யலாம். இதை நீங்க நான் சொன்னபடி இந்த எந்திரத்தை நீங்க செப்பு தகுல 6க்கு 6 போடுங்க, இல்ல காரி சித்தி தகுல போடுங்க. போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, படையல் சைவ முறைப்படி நீங்க ஆரம்பிக்கலாம், அசைவ முறைப்படி ஆரம்பிக்கனாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு நீங்க பூஜையை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லபடியா உங்களுக்கு சித்தி ஆகும். சித்தி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும். இந்த இது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பூஜை, பைரவர் பூஜை அதே மாதிரி
இந்த பைரவரை வந்து எக்காரணத்தை கொண்டு கெட்ட வழிகளும் சில விஷயங்கள் சித்தி ஆனதுக்கு அப்புறம் கெட்ட விஷயங்களுக்கு நம்ம முடிஞ்சளவு பயன்படுத்தாதீங்க. திருப்பி நமக்கே அடிக்கும் பண்றவங்களுக்கே. அதனால நீங்க பார்த்து ஒரு முறையா கரெக்டா பண்ணுங்க. நீங்க ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, இல்லாட்டி இப்போ வளர்பிறை தான். இந்த வளர்பிறை நாட்கையில நீங்க ஆரம்பிங்க. இல்லாட்டி அஷ்டமி அப்படி ஆரம்பிக்கலாம். நம்ம தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி அந்த மாதிரி பூஜைகள் நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லபடியா இருக்கும். இது கொண்டு உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா தொடர்பு கொண்டு பேசுங்க. நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். இல்ல உங்களுக்கு இந்த மைண்ட் இருக்கு, இப்ப என்கிட்ட வந்து புக்கு வாங்கி படிச்சவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க எந்திரம் முடிஞ்சு மைய வச்சு நீங்க பூஜை ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுக்கு சித்தி ஆவாரு. அப்படி உங்ககிட்ட என்கிட்ட புக்கு வாங்காம என்கிட்ட கிளாஸ் வராம இருக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை. நீங்க என்கிட்ட போன் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கேன். அதே மாதிரி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சித்தியாகும். நீங்க நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்கும். நன்றி.